ஹலோ வியூவர்ஸ், இந்த ஒரு வீடியோவில் இப்போ ரீசெண்டாக ப்ரைமில் வந்து அவைலபிளாக இருக்கிற ஐஸ் ரோடு வெஞ்சன்ஸ் படம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு தான் வந்து இந்த ஒரு வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை எல்லாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐகானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. Everybody ready? இந்த படத்தை ஜோனதன் என்சைக் வந்து எழுதி அது இயக்கி, அதுவும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரம் ரோலில் வந்து அதாவது படத்தோடைய கதாநாயகனாக நம்ம லியாம் நீசன் வந்து நடிச்சிருந்திருக்காரு. ஸோ இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, நம்ம லியாம் நீசனோட தம்பி வந்து ஒரு டைமில் வந்து இறந்து போயிருந்திருக்காரு. ஸோ அவரோட அஸ்தியை வந்து கரைக்கிறதுக்காக நம்ம கதாநாயகன் வந்து எவரெஸ்ட்டுக்கு வந்து போயிட்டு வந்து அங்கே வந்து அஸ்தியை வந்து காற்றில் வந்து கரைப்பதற்காக வந்து செல்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து படத்தில் உள்ள ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரமான விஜய் அப்படின்ற ஒரு கதாபாத்திரத்தை வந்து பிடிச்சி வச்சிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஹீரோ வந்து அந்த விஜய் அப்படின்ற ஒரு கதாபாத்திரத்தை வந்து காப்பாற்றி அவங்களோட அப்பா கிட்ட வந்து கூட்டு போறாரு. ஸோ இதுக்கப்புறமா இந்த கதையிலலாம் என்ன நடக்குது அப்படிங்கிறதா இந்த படத்தினுடைய ஐஸ் ரோட் வெஞ்சன்ஸ் படத்தினுடைய மொத்த கதையே. That's the governor's son. Where is your father? இந்த படம் வந்து ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படம். ஸோ இந்த படத்தில் உள்ள மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் வந்து என்ன அப்படின்னா, இந்த படத்தில் இருக்கிற அந்த ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான். அது குறிப்பாக வந்து என்ன அப்படின்னா, இந்த படத்தில் கிளைமேக்ஸில் ஒரு ஆக்ஷன் ஒரு சேசிங் சீன் வந்து இருக்கும். உண்மையிலே அது வந்து ஒர்த்து அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். அதே மாதிரி இந்த படத்தில் வந்து இடையில அந்த பஸ்ஸில் இருக்கிற ஒரு ஆக்ஷன் சீன் இருக்கு இல்லையா, ஸோ அதுவும் வந்து பயங்கரமாக வந்து இருந்தது. மெயினாக வந்து அந்த பஸ்ஸில் நடக்கிற ஒரு ஆக்ஷன் சீனில் வந்து கொரியோகிராஃபி வந்து அவ்வளோ சூப்பராக வந்து இருந்தது. அந்த கிளைமேக்ஸில் நடந்த அந்த ஒரு சேசிங் சீனுமே வந்து அது ஒரு குவாலிட்டியாக இருக்கணும். அண்ட் வந்து அதில் வந்து கட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருந்ததாக வந்து இருக்கட்டும், கேமரா ஆங்கிள்ஸாக இருக்கணும், இது எல்லாமே வந்து பயங்கரமாக வந்து அந்த கிளைமேக்ஸில் நடந்த ஒரு சேசிங் சீன்ஸ் வந்து வேற லெவலில் வந்து எடுத்துகிட்டு போயிடுச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். அதே மாதிரி இந்த படத்தில் வந்து ஒரு சில சீன்ஸ் வந்து நல்லா இருந்தது. குறிப்பாக வந்து கிளைமேக்ஸ் போர்ஷன்ஸை வந்து ஒரு மாதிரியாக வந்து கொஞ்சம் எமோஷனலாகவும் அண்ட் வந்து ஒரு விதமாக வந்து ஃபீல் குட்டாக வந்து முடிச்சிருந்துருக்காங்க. அது வந்து இதே மாதிரி வந்து இடையில வந்து ஒரு சில சீன்ஸ் வந்து படத்தில் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சுன்னு சொல்லுவேன். அண்ட் கொஞ்சம் த்ரில்லிங் மூமெண்ட்டையும் வந்து கிரியேட் பண்ணியிருந்துச்சு. மெயினாக வந்து என்ன அப்படின்னா, நம்ம ஹீரோ வந்து ஒரு டைம் அதாவது மலையில் வந்து ஒரு பஸ் வந்து மாட்டிட்டு இருக்கும், நம்ம ஹீரோ போகிற பஸ். ஸோ அங்கே வந்து நம்ம கதாநாயகனோட தம்பியோட அஸ்தியும் வந்து அந்த பஸ்லேயே வந்து கிடக்கும். அதாவது ஹீரோ வந்து இங்கே நிற்கிறாருன்னா அந்த அஸ்தி வந்து அந்த எட்ஜில் வந்து இருக்கும். ஸோ இப்போ இவர் வந்து அந்த சைடு வந்து மூவ் ஆனாரு அப்படின்னா பஸ் வந்து கீழே விழுந்துடும். ஸோ அந்த டைமில் வந்து பயங்கரமான ஒரு த்ரில்லிங் மூமெண்ட்டை வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இது மாதிரி நான் சொன்னேன் அப்படின்னா நிறைய சீன்ஸ் வந்து ரிவீல் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி படத்தில் வந்து அங்கங்கே ஒரு சில சீன்ஸ் வந்து எனக்கு வந்து பர்ஃபெக்டாக நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். Coming when? Let's go. அந்த படத்தில் நம்ம லியாம் நீசன் வந்து கண்டிப்பாக வந்து பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அவர் பாணியில் வந்து எப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்பாரோ அதே மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த படத்துல வந்து கொடுத்துருந்தாரு. படம் ஃபுல்லாக வந்து அவரோட பெர்ஃபார்மன்ஸ் தான் வந்து இருக்கும். அண்ட் இந்த படத்தில் ஒரு பஸ்ஸும் வந்து படம் ஃபுல்லாக வந்து ட்ராவல் ஆகிட்டே இருக்கும். அதை நம்ம ஹீரோ போகிற பஸ்ஸு. அண்ட் இப்போ கதாநாயகனுக்கு கூடவே வந்து ஒரு சில கதாபாத்திரங்கள் வந்து பஸ்ஸில் ட்ராவல் ஆகிற கதாபாத்திரங்களும் வந்து இந்த கதையில் வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்கும். ஸோ அண்ட் வந்து அவங்களோட ரோலும் வந்து படத்தில் வந்து சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க. I am Danny. Danny, got it. அண்ட் டெக்னிக்கல் விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துடைய வந்து விஷுவல்ஸ் வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. குறிப்பாக வந்து அந்த பஸ் வந்து ட்ராவல் ஆகுது இல்லையா, ஸோ அந்த ஒரு பனி மலையை வந்து காமிச்ச விதம்லாம் வந்து பயங்கரமான ஒரு டாப் ஆங்கிளில் வந்து ஒரு ஷார்ட்ஸ்லாம் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அந்த விஷுவல்ஸாகவே அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வந்து இருந்தது. ஸோ இந்த படத்துக்கு விஷுவல்ஸ் வந்து அதாவது சினிமோட்டோகிராஃபி பண்ணது வந்து நம்ம டாம் ஸ்டோம் வந்து பண்ணியிருக்காரு. அந்த படத்தில் வந்து அந்த ஒரு டிஐ ஒரு எஃபெக்ட்டும் வந்து நல்லா இருந்தது. கரெக்டாக வந்து அந்த ஒரு இயற்கையான அந்த ஒரு காட்சி, அந்த மலையெல்லாம் வந்து அந்த பனி படர்ந்த மலைகளை வந்து காமிக்கிறப்போ கண்ணில் பளிச்சுட்டு வந்து இருக்கிற மாதிரி வந்து விஷுவல்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தில் எடிட்டிங் வந்து லுக் டூலன் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ ஃபைட் சீனில் அவர் கட் பண்ண விதம் அதெல்லாம் வந்து படத்தில் வந்து நல்லா வந்து ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. மெயினாக வந்து இந்த படத்தில் ஓவரால் அந்த எடிட்டிங் ஒர்க் வந்து படத்தில் எந்த அளவுக்கு வந்து இந்த கதையை வந்து எடிட்டிங்கில் வந்து காமிக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து பர்ஃபெக்டாகவே வந்து காமிச்சிருந்தாரு அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். அதே மாதிரி வந்து மியூசிக் வந்து மைக்கேல் எஸ்எஸ்கே வந்து பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட மியூசிக் வந்து படம் ஃபுல்லாக வந்து ஒரு விதமான ஒரு ட்ராவல் மூமெண்ட் வந்து கண்டிப்பாக வந்து கொடுத்துட்டே தான் இருக்குது. குறிப்பாக அந்த கிளைமேக்ஸில் அந்த ஃபீல் குட்டான ஒரு மியூசிக்கை வந்து கொடுத்துருந்தாரு. அதே மாதிரி வந்து ஆக்ஷன் சீன்ஸில் அவர் கொடுத்துருந்தா அந்த ஒரு டென்ஷன் பில்டிங் மியூசிக் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ படத்தில் அந்த ஓவரால் மியூசிக் அண்ட் எஸ்எஃப்எக்ஸ் விஎஃப்எக்ஸ் ஸோ இது மாதிரி டெக்னிக்கல் ஒர்க் எல்லாமே வந்து படத்தில் ப்ரில்லியண்ட்டாக வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதே மாதிரி தான் சொல்லுவேன். அதே மாதிரி வந்து இந்த படத்தில் வந்து டெக்னிக்கலாக எந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கோ அதே மாதிரியான கதாபாத்திரங்களும் வந்து ஓரளவுக்கு நல்லாவே வந்து பர்ஃபார்மன்ஸே வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு ஹை ஸ்டாண்டர்ட் ஃபிலிம் அப்படின்னே வந்து நான் அந்த படத்தை வந்து சொல்லுவேன். அப்படி இந்த படத்தை வந்து பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு வந்து கேட்டிங்க அப்படின்னா என்ன அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன். இந்த படத்தில் பல பிரச்சனைகள் இருக்குது. மெயினாக என்ன அப்படின்னா, இந்த படத்தில் நெகட்டிவாக வந்து பார்க்குறது. ஸோ படத்தில் அந்த ரைட்டிங் ஒர்க்கு வந்து இன்னும் வந்து நல்லா இருந்திருக்கலாம் அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். பல இடங்களில் அந்த ஒரு ரைட்டிங் ஒர்க் வந்து வீக் ஆகிட்டே வந்து போகிற மாதிரி வந்து ஒரு ஃபீல் ஆயிருந்தது. குறிப்பாக வந்து இடையில சில இடங்கள்ல எல்லாம் வந்து ரொம்பவே வந்து லேக் அடிச்சது. ஸோ படத்தில் பெர்ஃபார்மன்ஸில் நம்ம லியாம் நீசன் வந்து எந்த அளவுக்கு வந்து
ஃபுல்லாக பண்ணி நடிச்சிருந்தாரோ ஸோ அவரோட கேரக்டரை வந்து அவர் நீட்டாகவே வந்து பண்ணிட்டு போயிருந்திருக்காரு. பட் ஆனால் படத்தில் அந்த ஒரு சில இடங்களில் இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸை வந்து கிரியேட் பண்ணாங்களே தவிர புதுசாக எந்தவித சீனையுமே வந்து கிரியேட் பண்ணல அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். அதே மாதிரி வந்து கிரியேட் பண்ண சீன்ஸ் இந்த படத்தில் வந்து அந்த ஒரு ட்விஸ்ட் டர்ன் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து எதிர்பார்க்கவே முடியாது. ஸோ படம் போட்டு விட்டோம்னா ஒரு ஃப்ளாட்டாக வந்து போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அங்கங்கே வர்ற ஃபைட் சீன்ஸ் வந்து படத்தில் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. Right up my alley. அண்ட் வந்து படத்தில் இன்னும் அந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸை வந்து நல்லா எழுதியிருந்தாங்க அப்படின்னா இன்னமே நல்லாவே வந்து இந்த படம் வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கும் அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். I am Danny. Danny. அதே மாதிரி இந்த படத்தில் வந்து வில்லன் கேரக்டர்ஸ் வந்து காமிக்கிறாங்க. ஸோ அந்த வில்லன் கேரக்டர்ஸ் வர்ற போர்ஷன்ஸ் எல்லாம் வந்து படத்தில் நல்லாவே தான் வந்து இருந்தது. பட் ஆனால் அந்த வில்லன் கேரக்டர்ஸ் வந்து அவங்கள இன்னும் கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் பண்ணி வந்து காமிச்சிருந்துருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து எனக்கு வந்து வந்துகிட்டே இருந்தது. ஸோ அந்த கேரக்டர்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் பண்ணி அவங்களோட வில்லனிசம் வந்து இன்னும் படத்தில் வந்து காமிக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா ஸோ இன்னும் இந்த படம் வந்து சுவாரஸ்யமாக இருந்திருக்கும். அண்ட் வந்து இந்த கிளைமேக்ஸில் வச்சாங்க இல்லையா ஒரு சீனு, ஸோ அது மாதிரி ஒரு 2-3 போர்ஷன்ஸ் மட்டும் வந்து படத்தில் வந்து இருந்தது அப்படின்னா ஸோ இந்த படம் வந்து உண்மையிலே வந்து ஒரு வேற லெவல் ஆக்ஷன் த்ரில்லர் படம் அப்படின்னு தான் வந்து சொல்லியிருந்திருப்பேன். பட் என்ன பண்ணுறது, வீக்கான ரைட்டிங்கும் சரி அண்ட் வந்து படத்தில் இன்னும் ஆக்ஷன் சீன்ஸ் வந்து அந்த போதாத குறை, படத்தில் ஆக்ஷன் சீன்ஸ் வந்து இருந்தாலும் இன்னும் ஆக்ஷன் சீன்ஸ் வந்து இருந்திருக்கலாம். பட் இருந்தாலும் ஒரு டைம் வந்து இந்த படத்தை நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். பட் இந்த படத்தை இன்னும் நல்லா எடுத்துருந்துருக்கலாம். ஸோ ஒரு நல்ல ஒரு ஸ்டோரியை வந்து எடுத்து வச்சுக்கிட்டாங்க. பட் ஆனால் ஆக்ஷன் சீன்ஸை கொஞ்சம் அதிகப்படுத்தி சுவாரஸ்யத்தை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி அந்த வில்லன் கேரக்டர்ஸ்லாம் வந்து நல்லா ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணி படத்தை வந்து எடுத்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த படம் வந்து ஒரு குவாலிட்டியான ஒர்க் வந்து இருந்திருக்கும். Everybody ready? அந்த ரைட்டிங்லையும் சரி அண்ட் வந்து இந்த படத்தை எடுத்த விதத்துலையும் இந்த ஒரு டைரக்டர் வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து கோட்டை விட்டார் அப்படின்னு தான் வந்து நான் வந்து சொல்லுவேன். I am Danny. Danny. Got it. நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து ஒரு டீசெண்டான வாட்ச் தான். ஸோ வந்து பார்க்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம அமேசான் பிரைம் வீடியோவில் இப்போ அவைலபிளாக இருக்குது. அதுவும் வந்து இங்கிலீஷில் தான் அவைலபிளாக இருக்குது, தமிழ் டப்பிங்கில் இல்லை. ஸோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு தடவை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இதே மாதிரியான வீடியோஸ் அண்ட் விமர்சனங்கள்லாம் வந்து உங்களுக்கு வந்து பிடிக்குது அப்படின்னா நம்ம சேனலில் வந்து மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் மீண்டும் இதே மாதிரியான நிறைய வீடியோஸ் அண்ட் விமர்சனங்களோட உங்களை மீண்டும் வந்து சந்திக்கிறேன். அதுவரையும் வந்து உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கரண்குமார், சைனிங் ஆஃப். They're back! Coming when? Let's go.